தீபாவளி பர்ச்சேசிங் நம்பர் 3 எங்க வந்திருக்கோம்? நம்பர் 2 ஆ 3 வாசலுக்கு ஆமா ரெண்டு எங்க பர்ச்சேசிங் 2 ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து ஸ்டூடியோ கடைக்கு தான் வந்திருக்கோம். வாங்க மதுரை ஸ்டூடியோக்கு வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு உள்ள போய் பார்ப்போம். லைட்டா மட்டும் காட்டுங்க. உள்ள போய் பார்ப்போம். சரியா? ட்ரெஸ் பார்ப்போம். போலாமா? அப்பாவுக்கு சூப்பரான ட்ரெஸ் வேணுமா? அப்பாவுக்கு சூப்பரான ட்ரெஸ் வேணுமா? வாங்க போய் பார்ப்போம். எனக்கு பார்க்கல, சும்மா பார்க்கல. எனக்குலாம் சேர்த்து நிறைய கிடைக்கும். எனக்கு என்ன ஹேண்ட் பேக் தான் எடுக்கணும்னு நினைச்சேன். ஒரு ஹேண்ட் பேக் தான் எடுக்கணும்னு பார்த்தேன். நல்லா இல்லம்மா, மாடல் நல்லா இல்லைண்ணே. அது நல்லா இருக்குல்ல? அது எடுத்து போடலாம். எடுத்து போடுங்க. சைஸ் போடுப்பா, போட்டு பார்க்க. ரேட்லாம் அப்படி ஒன்றும் போடலம்மா, கம்மியாக தான் இருக்குமா. 499. ஆமா, இப்படியே போட்டு பை வாங்கியாச்சு, பெரிய பை. வாங்க போயிருக்கோம். மேல போய் பாருமா. அவள் பிள்ளைங்களுக்கு பாரு. பார்க்கலாமா ட்ரெஸ்? மட்டும் பாப்பமா, ட்ரெஸ் பாப்பமா. வா, மேல ஜென்ஸுக்கு மட்டும் இருக்குமோ? மேல பாத்துருவோம். அதான் போய் மேல போய் பார்த்து வருவோம். மேல எப்படி இருக்குன்னு பார்த்து வருவோம். அங்கேயும் இருக்கான்னு கேட்போமே. என்ன புதுசுக்கு தான் வாங்கினேன். இங்க பர்ச்சேசிங் கொடுக்குற பேக் எடுத்து வந்துருச்சு. வாங்க போ. மேலே இப்ப அப்பாவுக்கு பார்க்க வந்திருக்கோம். உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு பிடிச்சது பாருங்க. வேற எதுவும் எங்கேயும் இருக்கான்னு பார்ப்போம். இந்த இங்கே வாங்க, அங்க இருக்கு. ஒவ்வொரு இதுக்கு மாறுது, சைஸ் மாறுது. இது கொஞ்சம் பெருசா இருக்குதுல்ல, போட்டு பார்த்துக்கலாம். நாங்கள் இது ஒன்று கையில் வச்சுருங்க. இந்த இங்கே வருது, இங்கே வருது. அப்புறம் எனக்கு சட்டா அமைச்சு எனக்கு அப்படி படிச்சு போட்டு சின்ன பசங்க. சரி, அந்த பிள்ளைகள் பார்க்க போவாங்க. இங்கே வரு பேக். இங்கே ஒரு நான் ஒரு நிறைய வேற புது ஹேண்ட்பேக் வாங்கணும் பார்த்தேன்னா அம்மா பேக் வேணும் இல்ல பாரு, அந்த பெரிய பேக்கா வாங்கி இந்த பேக் வச்சுக்கோ. எவ்வளவு போட்டுக்கலாம். இந்த பேக்ல நீங்க எவ்வளவு வச்சுக்கலாம். வாங்க அடுத்து பார்ப்போம். நல்லா இருக்குல்ல? சுத்தி சூப்பரா இருக்கும். நல்லா இருக்குல்ல? இது மேல வந்து கோட்டு ஸ்லீவ்லெஸ், மேல கோட்டு. யாருக்கு வரும்? தெரியல. சரி, இது போட்டு பாத்தியா? எக்ஸல் இருக்கு. எக்ஸல் வேண்டாம். எக்ஸல்லாம் நம்ம எல்லே அங்க பெருசா இருக்குமா? எக்ஸல் எல்லே பெருசா தான் இருக்கும். இந்த ஏமா இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோ தீபாவளிக்கு. சரி, இந்த போடுறது இல்ல, இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி நிக்கணும். வேற எடுக்கணும் கண்டிப்பா. உனக்கு இதை ட்ரெஸ் எடுக்கணும். மூக்கு இங்க வரு, மூக்கு க்ளோஸ் அப்ல காமி. மூக்கு சொரிஞ்சு அங்க வரு. ஊடுது சொரியுது. கலர் ஊர்ல தேய்ச்சி குளிக்கணும். முடியுதா? எப்படி இந்த பேக்கை என் கையில கொடுப்பீங்க? முடிச்சு கிளம்புவோம். வயிறு வேற பசி எடுக்கு. காவியா வேணும் ஒரு பாவாடை எடுத்து அவ எது எடுத்து கொடுத்தாலும் போட்டுவா. அதை பத்தி பிரச்சனையே கிடையாதுமா. நல்ல பிள்ளை. ஆனா இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டா வர்றத. சரி கிளம்புவோமா?
எனக்கு ஒன்று தான் எடுத்திருக்கேன். எடுக்கணும் எடு பார்த்து. போதும் வாங்க. ஆ பேண்ட் தான் எனக்கு எடுக்கணும். பேண்ட் தான் எடுக்கணும். அந்த பேண்ட் எடுக்க வேண்டியதானே. தான் இதுலயே எனக்கு செட் ஆகுமான்னு பார்க்க மாட்டேன். இல்லை இந்த பாட்டு பிளேனாதான் போடுவேன். நான் டிசைன்ல போடுவேன். இப்போ ஒரு வாரமா இந்த இடம் ஊடி ரூபா ஏகப்பட்ட ரூபா செலவாயிருக்கு. இப்போ இங்கேயும் வந்து இந்த இடம் ஊருது இந்த ரூபா செலவாயிரும். இந்த தலைவன் அம்மா அந்த பேண்ட் கரெக்டா இருக்கும் போடு 36 XXL 34 தான் கரெக்டா. சரி 50 நாள் பாரு 20 20 உள்ளே போகும். 36 இது ரொம்ப பெருசு. அதுல இல்ல ஒயிட்ல இல்ல. அங்க கண்டோம். வாங்க அப்படியே போ. வாங்க அந்த பக்கம் கண்டோம். ஸ்டுடியோ வா. இப்போ கடைக்கெல்லாம் சுற்றி போயிட்டு வந்தாச்சு. எல்லா பக்கமும் போயிட்டு வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸ்டூடியோவில் போய் ட்ரெஸ் எடுக்க தான் பார்த்துருப்பீங்க. அதில் ஏதாவது இடையில ஏதாவது சவுண்ட் ஏதாவது இதாக இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். சரியா? இப்போ வந்து என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு பார்ப்போம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? நாளைக்கே வராது, இன்னைக்கு நாளைக்கே வராது. கொஞ்சம் ஒரு 2 நாள் 3 நாள் முன்ன பின்ன வரும். ஓகேவா? சரி, முன்ன வராது, சாரி முன்ன வராது, பின்னாடி லேட்டாக வரும். அப்புறம் வந்து ஸ்டூடியோவில் வந்து எனக்கும் பெரிய பொண்ணுக்கு தான் எடுத்திருக்கோம், அப்பாவி அப்பாவுக்கும் எடுத்திருக்கோம். சுட்டி மகளுக்கு எடுக்கல. ஏன்னா உங்களுக்கே தெரியும், முன்னாடியே சொல்லியிருக்கேன், அவள் வரல, லீவ் போட முடியாது, ஸ்கூல் லீவ் போட முடியாது, நான் வரலன்ட்டா. பெரிய பொண்ணுக்கு வந்து ஹாஸ்டலில் விட போகிறதுனால நாங்கள் அப்படியே அவளுக்கு எடுத்து கொடுத்துட்டு, ஏன்னா தீபாவளிக்கு அடுத்தால வர முடியாது, லீவ் கிடைக்காது. அதனால தான் தீபாவளி அன்னைக்கு தான் வருவா. அதனால தான் நாங்கள் வந்து இப்போமே லீவ்லேயே கூட்டு வந்து எடுத்து கொடுத்து கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு. இன்னும் தீபாவளிக்கு மட்டும் நம்ம போய் கூட்டிகிட்டு வந்தால் போதும். அது எப்போ விடுறாங்கன்னு தெரியல. நாள் விடுறாங்களா, அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு காலையில் போய் கூட்டு வரணுமாங்கிறதும் ஒரு ஐடியா எங்களுக்கு இல்லை. சொன்னாதான் தெரியும். சரி, ரைட்டு, இருக்கட்டும். இப்போ வந்து நாங்கள் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, இது வந்து தீபாவளி பர்ச்சேசிங் ரெண்டாவது. சரியா? எனக்கு வந்து 1 தான் எடுத்திருக்கேன், ரொம்பலாம் எடுக்கல. இன்னும் எனக்கு எடுக்க வேண்டியிருக்கு. சாரீ எடுக்க வேண்டியிருக்கு, டாப் எடுக்க வேண்டியிருக்கு, இன்னும் நிறைய எடுக்க வேண்டியிருக்கு. தீபாவளி ட்ரெஸ் நான் எப்பவுமே காமிச்சிடுறேன். அடுத்தால இன்னும் எடுக்கிறதையும் நான் அடுத்தால காமிக்கேன், தீபாவளி வரட்டும். சரியா? அதுக்கு முன்னாடி நமக்கு சரஸ்வதி பூஜைலாம் இருக்கு, கொள்ளு ஃபங்க்ஷன்லாம் இருக்கு. இதுதான் வந்து நான் ஸ்டூடியோவில் எடுத்த எனக்கு உண்டான டாப். சூப்பராக இருக்கு. ரேட்டும் பரவாயில்ல, ஆஃபர் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஆஃபர் போடையில நீங்க வந்து கூகுள்ல பாருங்க, ஆஃபர் போடையில போய் எடுங்க. நல்லா சௌரியமா இருக்கு, கிளாத்தும் சூப்பரா இருக்கு. நான் முதல்ல நீ உள்ள இருந்து அந்த பேக்ல இருந்து எடுத்தோடனே பாவாடை தான் உனக்கு எடுத்திருக்கேன்னு நினைச்சேன். எடுக்கும்போது இதை நீங்க தானே எடுத்தீங்க? மறந்துச்சம்மா அனுசி, அவ்வளவுதான். இது வந்து அப்பாவி அப்பா தான் செலக்ட் பண்ணாங்க. பாருங்க, இந்த கலர்ல இல்ல, அதனால இதை எடுத்திருக்கேன். சரியா? இது 1 தான் எனக்கு எடுத்திருக்கேன். ஏன்னா இன்னும் நான் வந்து எடுக்க வேண்டியிருக்கு, இங்கே எடுக்க வேண்டியிருக்கு. சாரீ எடுக்கணும், 2 சாரீ எடுக்கணும், இன்னும் ஒரு டாப் எடுக்கணும், இன்னும் நிறைய வேலை இருக்கு. அதனால இந்த 1ஓட முடிச்சுக்கிட்டேன். ஏன் சட்டைய கொண்டு போய் ஆல்ட்ரேஷன் பண்ண? அதான் அவசரம், அதுங்களே அவசரம். வந்த உடனே கொண்டு போய், ஏன்னா வந்து ஸ்டூடியோல வந்து ஆல்ட்ரேஷன் கிடையாது, நம்ம வெளியில தான் கொடுக்கணும். அதனால வந்த உடனே போய் ஆல்ட்ரேஷன் கொடுத்தாச்சு. அப்பாவி அப்பா சட்டை, ஆனா சூப்பர் சட்டை, செம. வாழ்நாள்லயே முத அப்பாவுக்கு ரெடிமேட் செட் ஆனது ஸ்டூடியோல தான். இப்ப சொல்லிக்குங்க, யாருக்குனாலும் அமைஞ்சிரும். அப்பாவுக்கே ரெடிமேட் அமைஞ்சிருச்சு, யாருக்குனாலும் அந்த இருந்தாலும் கொஞ்சம் வயிறு தொந்தி இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணணும், அவ்வளவுதான். அப்படிதான் போடணும், கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். யாருக்குனாலும் அங்க அமைதும், செட் ஆயிருக்கு. துணியும் கிளாத் நல்லா இருக்கு. அடுத்து எடுங்க. அப்புறம் இது 1 எடுத்திருக்கேன் அவளுக்கு. அவதான் செலக்ட் பண்ணி எடுத்தா, பெரிய பொண்ணு அவளே எடுத்துக்கிட்டா. ஓகேவா? இது ஒரு இதே மாதிரி பாப்பாட்ட ஒண்ணு இருக்குல்லம்மா, இல்லையா? இல்ல, அது வந்து ஒரு மாதிரி கலர். நீங்க 3 1 எடுத்தீங்க, சில்வர் கலர். போன தீபாவளிக்கு 3 1 போல எடுத்தோம். அதே போல இது பாருங்க, இது சூப்பரா இருந்துச்சு. இது போன உடனே இதுதான் எங்களுக்கு பிடிச்சது. எங்க 3 போன உடனே இதுதான் பிடிச்சது. அவ பெரிய பொண்ணுக்குள்ளது. இங்க பாருங்க, நல்லா இருக்கா? எனக்கு பிடிக்கல. இது சொல்றதுக்கு காண்டி சொல்லக்கூடாது, போனோடனே பிடிச்சதா பிடிக்கலையா? சூப்பரா இருந்தது. இது வந்து
நமக்கு டைம் இல்லம்மா, அங்கெல்லாம் போனா ஒரு நாள் ஃபுல்லா ஆகும். ஒரு நாள் ஃபுல்லா ஆகும். நம்ம அந்த 1 hour 2 hour கையில வந்து போட்டு பார்க்கணும். எல்லாமே நீட்டா போட்டு பார்க்கணும். போட்டு பார்க்கணும். பொறுமையா எடுக்கலாம். எந்த அவசரமும் கிடையாது. காலையில போனோம்னா சாயந்தரம் வரைக்கும் நம்ம வாட்டுல பொறுமையா போட்டு 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 எவ்வளவு நாள் எடுத்து போட்டு பார்க்கலாம். அவங்க எல்லாம் கிட்டே வர மாட்டாங்க, நம்ம தான் போறோம். நம்ம தான் எல்லாம் ஸ்டூடியோ போனவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். போகாதவங்களுக்கு சொல்றேன், ரேட்டும் கம்மி தான், ஆஃபர் கொடுக்காங்க. பில் போடையிலயும் நம்மளுக்கு அதுல ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி ஒன்று கழிக்கிறாங்க. சரியா? அப்புறம் அவளுக்கு வந்து நைட் ட்ரெஸ் 2-3 எடுத்திருக்கா. அவ்வளவுதான். நைட் ட்ரெஸ் 2-3 எடுத்திருக்கா. உன் பேண்ட கொஞ்சம் காட்டு. இதுதான் எனக்கு பேண்ட். இது ஒண்ணு, இந்த கலர் எனக்கு இல்ல. காட்டன் பேண்ட், காட்டன்ல சில்க் காட்டன் பேண்ட். இது டிராவல் அப்போ போடுற கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், அதுக்காண்டி இது எடுத்தேன். நல்லா இருக்கு, ரேட் எல்லாம் நல்லா தான் இருக்கு. இந்த மாதிரி காவியா சுட்டி மகள் மட்டும் இதை மிஸ் பண்ணிட்டா. அவளை கூட்டிட்டு போய் இன்னொரு நாள் அங்க எடுத்து கொடுக்கணும். இன்னொரு நாள் பர்ச்சேசிங் இருக்கு. சுட்டி மகள் வருவா, தீபாவளி பர்ச்சேசிங் அப்பம் பாத்துக்கோங்க. இப்ப ஊடையில இப்ப இது இன்னொரு என்னன்னா, எல்லாம் ஒன்னா வந்து சேர்ந்துக்கிடுச்சு. சிக்கல் வந்தா எல்லாம் ஒன்னா வந்து சிக்கல் சேருங்கள, அந்த மாதிரி சிக்கல் வந்து சேர்ந்துக்கிடுச்சு. எப்படின்னு கேளுங்க. தீபாவளி செலவு இருக்கு, காருக்கு ரிப்பேர் ஆயிடுச்சு. கார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காரை இது பண்ணணும். சரியா? அதுக்கப்புறம் வந்து தீபாவளி, சரஸ்வதி பூஜை, செலவு செலவு செலவு. இந்த மாசம் ரொம்ப செலவு. இந்த 2 மாசமும் இதுல வேற சின்ன சுட்டி மகளுக்கு 2 பேருக்குமே அதைத்தான் சொல்ல வர. சிக்கலுக்கு மேல சிக்கல் எங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. நவம்பர், அக்டோபர், இப்ப இது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், இந்த 3 மாசம் எங்களுக்கு பயங்கர செலவு. எப்படின்னு கேளுங்க. இப்ப தீபாவளி வருதா, இது தவிர்க்க முடியாது. இன்னொன்னு சரஸ்வதி பூஜை வருது, அது எப்பவுமே நம்ம வாடிக்கையா நம்ம செலவழிக்கிறதா. அதை நம்ம சொல்லல. காருக்கே ஒரு 20 ரூபாய்க்கு மேல வந்துடும். காருக்கே ஒரு அமௌண்ட் ஒதுக்கிடணும் இப்போ காருக்கு. ஏன்னா அது வேலை பார்த்தாதான் அடுத்தால எங்கேயும் நம்ம போகணும்னா போக முடியும். ஒண்ணு. இன்னொன்னு, சுட்டி மகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். 2nd term கட்ட சொல்லிட்டாங்க, அது ஒரு அமௌண்ட் கட்டணும். அதே போல அவளுக்கு இந்த 10th ஏதோ ஃபீஸ் கட்டணுமாம்ல. அது வந்து 10th இப்போ வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுத போறதுனால, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுனால அதுக்கு தனியா கட்ட சொல்லியிருக்காங்க. 2nd term வேற கட்ட சொல்லியிருக்காங்க. இதுல வேற பெரிய பொண்ணுக்கு வேற அவளுக்கும் 2nd term கட்டணும். இப்ப பாருங்க, எங்களுக்கு இந்த 2 மாசத்துல 3 மாசம், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், இந்த 3 மாசத்துல மண்ட காயிறு எங்களுக்கு செலவு செலவு செலவு. அவ்வளவு செலவு. எதுவுமே தவிர்க்க முடியாத செலவு. அனாவசிய செலவு வேற எதுவும் செலவழிக்கல. இதெல்லாம் தவிர்க்க முடியாத செலவு. பிள்ளைங்களுக்கு வருஷத்துல ஒரு நாள் கூட, இப்பவுமே தெரியும், வீடியோ வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும், இப்போதைக்குள்ள நாங்க எங்கேயுமே நாங்க ட்ரெஸ் எடுக்க போகல. ட்ரெஸ் இப்ப அடிக்கடி எடுத்திருக்கோமா? எடுக்கல. சின்ன பொண்ணுக்கு பர்த்டேக்கு போய் எடுக்க போனோம், அவளுக்கு 1 எடுத்து கொடுத்தோம். அப்ப நான் எனக்கு 2, எனக்குலாம் சும்மா இந்த வேலை கம்மியில ரஃப்யூஸ்க்கு போடுறதுக்கு தான் எனக்கு எடுத்திருக்கேன். அப்படி ஒன்றும் பிரமாதமா எடுக்கல. சரி, எல்லா சிக்கல்களையும் சமாளிச்சு வருவோம். என்ன, அரங்கன் ஃபேமிலிக்குன்னு சிக்கல் இருக்கும், ஆனா அது நிவர்த்தி ஆயிரும், சரியா போயிரும். ஓகேவா? சரி, இதே மாதிரி நம்மளுடைய பல வீடியோக்கள் இந்த வர இருக்கு. சுவாரஸ்யமான வீடியோக்கள் வரும், தவறாம பாருங்க. நம்ம ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு இன்னைக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. சரியா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஓகே, பாய் 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 பாய். அடுத்த வீடியோல சந்திப்போம்.